வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் கருத்து கணிப்பு வீடியோ எடுத்திருக்கோம். யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் எடுக்கல. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்க பேர் படி? என் பேர் கற்பாயி. எந்த ஊர்? நான் ஒப்பூர். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் ரெட்டலைக்கு தான் போகிறேன். ஜெயலலிதா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் வந்து டிஎம்கே போடலான்னு ஓட்டு போட்டிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து நான் வந்து ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுறேன். சரி, எப்படின்னா என் கையில பச்சை ஊத்திருக்கீங்க பாருங்க. கார்த்தி சிம்மன் தான் எனக்கு. நான் நாம் தமிழ் இருந்துச்சு. மோடி தான். நான் ஏடிஎம்க்கு தான். காரணம்னே நான் எப்பவுமே 18 வயசுல இருந்து ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன். உங்க பேர் ப்ரோ? பேர் செல்வன். சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஓட்டு சீமான் நாம் தமிழ். என்ன காரணம் ப்ரோ? அவர் வந்தா நல்லா இருக்கு. சிவாங்க நல்லா டெவலப் ஆகும். சொந்த ஊர்ல அதனால. சொல்லுங்க. என் பேர் லட்சுமி. இது என்னது? மைக்கு. ஓ, இதே மைக்கு. அப்படியா? சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த முறை நான் சீமான் என் பேர் பாண்டி தேவி. சொல்ல முடியும், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஓ, யாருக்கு போட்டுறது? ராகுல் காந்திக்கு போடலான்னு இருக்கேன். நாங்க இந்த தடவை காங்கிரஸ்க்கு போடலாம். நான் வந்து எங்க வீட்டுக்காரர் இந்த கட்சி ஜெயலலிதா கட்சி போடுவாங்க. எங்க அப்பா வீட்டுல பரம்பரையா இந்த டிஎம்கே கட்சி தான். சரி, அதனால எனக்கு டிஎம்கே கட்சி தான். அண்ணன் சீமான் அண்ணன் வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா செய்ப்பாரு. சீமான் அண்ணன் வந்தாதான் அவர் எப்படி செய்யறாரு, அவர் முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் கொள்கைகள் எப்படி நிறைவேற்றுறாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு புது தலைமுறையை உருவாக்கலாம். அது மூலம் எனக்கு ஒரு கண்டிப்பா இது டிஎம்கே வரும். அதுக்குதான் ஓட்டு போடுவேன். ஏன்னா ஒரு உதவி செய்யறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு இன்னைக்கு லேடிஸ்க்கு எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் கிடையாது. இருந்தாலும் ஒரு லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பெரும்பாலும் அதுக்குதான் ஓட்டு போடுவேன். உங்க பேர் என்ன? லோகநாதன். சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அது பெரும்பாலும் மோடி தான். காரணம் என்ன? காரணம் அந்த ரோடு பூரா நல்லா இருக்கு. என்ன காரணம்னே? காரணம்னா எங்களுக்கு செய்யறாங்க. ஆமா, ராகுல் காந்திக்கு போலான்னு இருக்கேன். என்ன காரணம்னே? என்ன காரணம்னா அவர் இடத்துல நல்லது செய்யறாருன்னு எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்காங்க. அதனால செய்யறேன் அப்படி பார்த்து சொல்லியிருக்காங்க. அதனால அவருக்கு போடலான்னு இருக்கேன். எனக்கு மாசம் 2000 மட்டும் தான் அக்கௌண்ட்ல வருது. கார்த்தி சிம்மன் தான் எனக்கு. என்ன காரணம்னே? நல்ல செய்யறா செட்டியார். பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில டிஎம்கே கொஞ்சம் அலன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில சொல்ல முடியாது யாரு முன்னாடி வருவாங்க பின்னாடி வருவாங்க. நம்ம ஐடிங் எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. அவங்களாம் அப்படி இப்படியா இருக்காங்க. ஆனா கூட்டணியும் இருக்கு, இருந்தாலும் சொல்ல முடியாது. அவங்க ஆட்சி பண்ணல. நான் எனக்கு அதேதான். ஆமா, எம்ஜிஆர் பிடிச்சதுனாலதான் ஓட்டு போடுவீங்களா இல்ல எப்படி? எம்ஜிஆர்னு சொல்லல, எனக்கு ரெட்டல தான். 18 வயசுல ஓட்டு எனக்கு வந்துச்சு. அந்த 18 வயசுல இருந்து இதுவரையும் அம்மா தான். எங்க ஊர்ல யார்கிட்ட என்னை கேட்டாலும் அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. என் கிட்ட கூட வர மாட்டாங்க. திமுக வர மாட்டாங்க. காங்கிரஸ் இது கட்சி கிடக்கு. என் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆமா, ஏடிஎம்கே தான். எப்பவுமே ஏடிஎம்கே தான். எதனால ஓட்டு போடுறீங்க? எனக்கு என்னன்னு தெரியல. அவங்க கட்சி ஆண்டதுனால அவங்க பரம்பரையா செய்வாங்க. உங்களுக்கு இந்த மகளிர் இது 1000 ரூபாய் வருதா? வருது. காரணம்னா நல்லா நடக்கும், நல்லா செய்யலாம் அப்படி எதிர்பார்க்கிறோம். யாருக்கு எப்ப செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். மேலிடத்துல யாருன்னு மேல மாற்றி மாறி நல்லா இருக்கும். 10 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. அடுத்து அவங்க வழிவிட்டு போகலாம். அடுத்து நாடுறதுக்கு காரணம் அவங்க தான் எல்லாமே. இப்ப இதுக்கு முன்னாடி வந்த யாருமே எதுவுமே சொன்னதை செஞ்சது கிடையாது. இனிமே சொல்றதே அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஆனா சீமான் அண்ணன் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க ரொம்ப கீழே இருந்து இவ்வளோ ஒசரத்துக்கு அவங்க மக்களை கூட்டியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஏதாவது செய்வாங்க, நல்லது செய்வாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் கண்டிப்பா சீமான் மட்டும்தான் ஓட்டு போடுவோம். மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நிறைய இதுக்கு கஷ்டப்படுறோம். இப்போ பொதுவாகவே இப்போ பாத்ரூம் இதெல்லாம் எவ்வளோ சிரமமா இருக்கும். அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குதா? கிடையாது. எதுவுமே ஒழுங்கா இல்லை. அவங்க அதை ஒழுங்கு பண்ணி கொடுத்து மக்களுக்கு ஒழுங்கா அவங்க நன்மை செஞ்சாலே அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மகளிர் 1000 ரூபாய் வருதா மாசம்? இல்லை, எங்களுக்கு வரல. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த முறை? டிஎம்கே போடுவோம். காரணம் என்னன்னே?
காரணம்னா நான் வந்து அதே பிறந்தது இந்த கட்சி தான். பிறந்ததெல்லாம் மாற்றி நான் போட மாட்டேன் போட மாட்டீங்க. அது ஒரு பழக்கமே இல்லை. ஒரே வாக்கு தான் எனக்கு. உங்களுக்கு வீட்டுல இந்த 1000 ரூபாய் மகளிர் அல்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். காரில் அதை கொண்டு தான் நடக்கு. அப்படியா? நாங்க மாங்காட்டுப்பட்டி ஒண்ணுமே ரோடே இல்லப்பா, ரோடே இல்ல. சும்மா இந்த அதுக்குதான் எங்களுக்கு பானேரி வந்தா கிட்ட. இப்ப இங்க இருந்து போறோம், எங்களுக்கு பெட்ரோல் செலவு தான் கூட. அப்ப யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண? டாஸ்மாக் அப்ப மூடணும்ங்கறியா? அப்ப டாஸ்மார்க் மூடணும்னு வச்சுக்க, அதுல வருமானமே இது இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுல வந்து பல நியாயத்தையும் பாருங்க. ஏன்னா திடீர்னு அடைச்சின்னு வச்சுங்க, அடுத்த கட்சிக்காரன் திறப்பேன், அப்புறம் அவன் வருவேன், இவன் வருவேன். பொதுவில் அதை கண்டுக்கிற கூடாது நம்ம. புரியுதா? நீங்க உங்க மனசுல என்ன சொல்றீங்க? என் மனசுல வந்து 3 நாள் நிக்காது, கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அப்புறம் அடிமுடி கழட்டா, போலீஸ் கழட்டா, அப்புறம் நீங்கள் நானும் வெட்டு கொடுத்து, அப்புறம் நீங்கள் நானும் வெட்டு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. ஏன்னா அளவுக்கு போயிருங்கிறிய ஆட்டோமேட்டிக் இந்த ரோடு ஓடுதுன்னா ஓடட்டும். அப்படியே இருக்கு. பொதுவா வந்து இருந்தால் குடும்பங்கள் கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இல்லைன்னா தாலி அத்துருவாங்க, தாலி அத்துருவாங்க. ஆமா, போதையில் நிறைய காசை கிடையாது எடுறி அப்படின்னு நானும் அத்தையும் பேசுவேன். என் பையில காசு இருந்தா கேட்க மாட்டேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கொண்டாடி கொலுசை கழட்டுவேன், தாலியை கழட்டுவேன், அவ்வளவுதான். என்ன காரணம்னா, இது வரைக்கும் உள்ள ஆட்சியில வந்து எதுவும் சரியில்லை. அவங்க வந்தாலாவது நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். அதனால மாற்றம் கொண்டாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் வர வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? ஜெயிக்க யாரும் வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? வேற யாரும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, இவங்க 2 பேர் தான். தமிழ்நாட்டுல திமுக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பூரா எங்க ஊரே ரெட்டலை தான் போட்டாங்க. ஒரு 10 வீடு தான் இதுக்கு போடுவாங்க, டிஎம்கேக்கு. இப்ப பூரா மாறிடுச்சு, இப்ப பூரா டிஎம்கே தான். அதனால இப்ப உங்களுக்கு ஆனா ரோடு ஒழுங்கா போடல. எங்களுக்கு ரோடே இல்ல சாமி, வேற எந்த வசதியுமே உங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. இத்தனை பேர் வந்துட்டு போடுறோம் தான் சொல்றாங்க ஒழிஞ்சு. ஆனா ரோடு போட்ட யாருக்கு போட்டியா? ஓட்டு போட்டியா? ஸ்டாலின் மைனுக்கு, முக ஸ்டாலினுக்கு தான் போட்டது. இல்ல எம்பி எலெக்ஷன் கேக்குறேன். அவருக்கு கார்த்திக்கு தான் போட்டான். என்ன வந்து பண்ணுனாங்க? ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி யாருக்கு போடுவீங்க? இந்த வாரமும் அவருக்கு தான் போடுறோம். ஐயோ, மீண்டுமா போட்டாலு அத ரோட போட மாட்டாங்க போல இருக்க. என் பிள்ளை மேரேஜுக்கு எல்லாம் பணம் கொடுத்துச்சு, நகை கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்றாங்க. முன்னால கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் வசதியில இருக்க கூட வீடு இல்ல, நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனால நான் எப்பவுமே ரெட்டலைக்கு தான் நாங்க ஓட்டு. எங்க 8 ஓட்டு எங்க வீட்டுல என் பிள்ளைங்க எல்லாருமே 8 ஓட்டு. அவங்க இல்லையே இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? எல்லாரும் அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் நாங்க நினைப்போம். அவங்களுக்கு தான். வியாபாரம் இந்த எத்தனை வருஷம் பாக்குறீங்க? இப்ப நான் இப்ப இந்த ஒரு 4-5 மாசம் பாக்குறேன். நான் அந்த கொல்லுப்பட்டு வச்சுட்டு இருக்க கூட வீடு இல்ல. வாடகை 4000 கொடுக்குறேன் மாசம், இது கூட வீடு இல்ல. 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறேன். இந்த பாருங்க அனலா இருக்கு. இது 2 தான். இந்த ஒரு கூலி 20 ரூபான்னு வித்து நாங்க கஞ்சி குடிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 65 100 ரூபா 150 ரூபா வாங்குறோம். அதனால எங்களுக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே நாங்க அவங்கள மறக்க மாட்டோம். எம்ஜிஆரும் இருக்கந்துட்டிக்கும் அவர் நினைச்சா, அவர் இப்ப ஜெயலலிதா அம்மா தான் எங்களுக்கு. ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். ரொம்ப நன்றி பாட்டி, பாத்துக்கிறோம். இல்ல, பரம்பரையா போட்டுட்டா நீ அடுத்ததுக்கு மாறக்கூடாது. நம்மளுடைய கருத்து கணிப்பு எப்படின்னா மாறக்கூடாது, ஒரே இதுல இருக்கணும். இல்லண்ணா, இப்ப வந்து ஒரு ஆட்சி சரியா செயல்பட மாத்தி போறல தப்பு இல்லைங்க. தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப என்ன அம்மா வந்து ஒரு அம்மாவை நம்ம அம்மாவை தாயா நினைக்கிறோம், இன்னொரு தாயை நினைக்க முடியாது நம்ம. ஆமா, அதனால அங்க அது அப்படியே இருக்கணும். அது உண்மை. அவங்க இருக்கிற கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, என்னை நம்பி ஒரு ஓட்டு போடுறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. 2 எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டியா? அடுத்து வந்தா ஜீமான் போடி. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆமா, சின்ன ஆளு, அவரை தூக்கி விடுவோம். வீடியோவை பார்த்துருப்பீங்க. நாங்கள் உண்மையான நிலவரத்தை தான் எடுத்தோம், எந்த கட்சிக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் எடுக்கல. எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.